ஹலோ மக்கள், வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஆகா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன முதல் பக்கம் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் வெற்றி, ஷில்பா மஞ்சுநாத், தம்பி ராமையா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அனிஷ் அஷ்ரஃப். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ வெற்றியோட அப்பா வந்து ஒரு பெரிய கிரைம் நாவல் ரைட்டர். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஏஜென்சி வந்து வெற்றி கிட்ட வந்து கேட்குறாங்க. அதனால அவர் மதுரையில இருந்து சென்னைக்கு போறாரு. போன இடத்துல எதிர்பாராத விதமா போலீஸா இருக்கிற தம்பி ராமையா மீட் பண்றாரு. மீட் பண்ணதுக்கு அப்புறம் தம்பி ராமையா எடுக்கிற கேசஸ் எல்லாமே இவரும் கூட போயிருந்து சால்வ் பண்றாரு. அப்படி சால்வ் பண்ற ஒன் ஆஃப் த கேஸ் தான் அங்க நடக்கிற ஒரு சீரியல் மர்டர்லாம் எதுக்காக நடக்குது, யாரு பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இதோட சேர்ந்தே வந்து தம்பி ராமையாவோட பர்சனல் லைஃப்லயும் ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதுக்கும் இந்த வெற்றி எப்படி ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கறத பாக்குறதா இந்த படத்தோட இன்னொரு கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல நிறைய கிரைம் நடக்கும், அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சு அதுல இருந்து நூல் பிடிச்ச மாதிரி அடுத்தடுத்த க்ளூ கண்டுபிடிச்சு அந்த டார்கெட்டை ரீச் பண்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னியை வந்து சூப்பரா சொல்லியிருந்தாங்க. படத்தோட ஹீரோ வெற்றி வந்து இந்த மாதிரி கதைக்கு வந்து பேர் போனவர். அதே மாதிரி இந்த படத்துலயும் நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டா இருந்தது. அண்ட் தம்பி ராமையோட பெர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல சூப்பரா இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஒரு எமோஷனல் போர்ஷன்ல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, என்னதான் படத்தோட ஹீரோ வெற்றியோட அப்பா வந்து ஒரு கிரைம் நாவல் ரைட்டரா இருந்தாலும் படத்தோட ஹீரோ அப்படிங்கிறதுனாலயோ என்னமோ ரொம்ப பில்டப் கொடுத்திருக்காங்க. அதாவது எந்த மாதிரியான கேஸா இருந்தாலும் அவர் ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய இந்த மாதிரி நூல் பிடிச்ச க்ளூஸ் எல்லாம் கண்டுபிடிப்பார்ல, அதெல்லாம் ஒரு சில க்ளூஸ் வந்து கொஞ்சம் ஆத்தென்டிக்கா கரெக்டா கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். சில அதெல்லாம் வந்து அவர் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு, இப்படிலாம் லிங்க் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்தது சில விஷயங்கள். படத்துல காமெடி போர்ஷன் அண்ட் லவ் போர்ஷன் இந்த ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணிருக்கலாம். தேவையில்லாம படத்தோட டியூரேஷனை இழுத்துட்டு போன மாதிரி இருந்தது. அண்ட் அந்த படத்துக்கும் எந்த விதத்திலயும் அந்த சீன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணல. ரொம்பவே வீக்கான ஒரு வில்லன் கேரக்டர். பெருசா எக்ஸ்பிரஷனும் வர மாட்டேங்குது. வெறும் உடம்ப மட்டும் பயங்கரமா ஏற்றி வச்சிருக்காரு தவிர மற்றபடி அவருக்கு அந்த வில்லன் கேரக்டர் சுத்தமா சூட் ஆகல. அண்ட் இந்த எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரியும் இருக்கு. அதுவும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாலாம் இல்லை. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னா ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் மூவி தான். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா நிறைய ஆர்டிபிஷியலான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த படத்துல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜான மூவி தான். அடல்ட் கண்டென்ட் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இருக்கிறத தவிர ரொம்ப மேஜரா இல்லை. நீங்க இன்கேஸ் இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக்.